ஹாய் என்னோடய என்கேஜ்மெண்ட் ஸ்டோரி வீடியோ பார்ப்போமா. ஆக்சுவலி எனக்கு பிப்ரவரி 6 வந்து என்கேஜ்மெண்ட்டு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் ஆயிடுச்சு. நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஹந்தி வந்து நான் யார்கிட்ட வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தா, ஹிந்திக்கார பையா கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தேன். வைக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. வச்சதுக்கப்புறம் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீடியோஸ்லேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் என் மெஹந்தியோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெருசாக நான் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல. அவங்க போட்ட மாதிரியே போட்டு விட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து நெயில்ஸ் வைக்கிற வேலை இருந்தது. நெயில்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் வச்சுருந்தேன். அடுத்து வந்து மேக்கப் வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நெயில்ஸ், மேக்கப் எல்லாமே அவங்க நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே பேரிங் தான் வாங்கியிருந்தோம். மேக்கப் வந்து உண்மையாகவே அவங்க நல்லா தான் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ஒழுங்கா காற்று இல்லாதனால ஒரு மாதிரி மேக்கப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே பேரான ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். ஆக்சுவலி எங்களுது வந்து சைல்ட்ஹுட் லவ்னே சொல்லலாம். காதல் முதல் கல்யாணம் வரை தான். அப்புறம் எல்லோரும் பெரியவங்கள் முன்னிலையில் வந்து நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இப்படிலாம் நடக்கும் நான் நிஜமா எதிர்பார்த்ததே இல்லை. அப்போ லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து செம்ம அடி, திட்டுலாம் வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் காலைல பார்த்துருந்தோம். ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு டைம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த ஃபோட்டோவை தான் எங்கள் ஃப்ரேமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.